நான் என் வாழ்க்கையில் முதல்ல கலந்துக்கிட்ட மாரத்தானோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் என் வாழ்க்கையில் நான் புதுசாக தனியாக இந்த மாதிரி ஜேர்னி பண்ணியிருக்கேன். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரன்னிங்கில் இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும், ரன்னிங்கில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், என்னோட சேர்ந்து இம்ப்ரூவ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி நீங்கள் என்னோட தொடர்ந்து பகிரலாம். காலையில் போட்டுக்க சட்டை பேண்ட்டு, ரேஸில் போட்டுக்க ஷார்ட்ஸு, டிஷர்ட்டு, பேண்ட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டவலு, அப்புறம் எலக்ட்ரானிக்ஸு, வாட்ச்சு, பவர் பேங்க்கு, அதுக்கப்புறம் இது ஹெட்ஃபோனு, மைக்கு, அப்புறம் ஐடென்டி கார்டு, சில டாக்குமெண்ட்ஸு, அது டாக்குமெண்ட்ஸ் அந்த பக்கம் இருக்குது சரின்னு சொல்லிட்டு ஒரு குல்லா, அப்புறம் கர்ச்சீஃபு. அப்புறம் ரயில்வே ஸ்டேஷனில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போர் அடிக்கும், அதனால் அந்த புத்தகத்தை எடுத்துக்கிட்டாச்சு. அப்படியே இந்த பெல்ட்டு, அப்புறம் ஒரு சின்ன கிட்டு, மேக்கப் கிட்டு, பல் வளர்க்குறதுக்கு, தலை சீவுறதுக்கு கண்ணாடி, விபூதி பூசுறதுக்கு விபூதி, அப்படியே நம்ம பிப்னு நம்பரை குத்திக்கிறதுக்கு ஒரு சேஃப்டி பின் எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் பேனா சும்மா எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இதில் இந்த கவரில் சோப்புலாம் வச்சுருக்கேன். இதெல்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராடக்ட்ஸ். நமக்கு ஏதாவது இன்ஜுரி ஆச்சுன்னா, ஏற்கனவே லைட்டாக இன்ஜுரி இருக்குது, இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குன்னு சொல்லிட்டு இது எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. தைலம், ஆயில்மெண்ட்லாம். அப்புறம் ஒரு 2 செட்டு சாக்ஸு, அப்புறம் ஒரு தண்ணி கேனு. இதெல்லாம் தான் ஒரு நார்மல் பாயாக ஃபஸ்ட்டு மேரத்தானில் கலந்துக்க எடுத்து வச்சுருக்கேன் நான் தெரிஞ்ச அளவுக்கு. நான் பாட்டுக்கு ஓவராக எக்ஸ்பெக்டேஷன்ஸை போட்டுட்டு போய்கிட்டு இருக்கேன். இது என்ன நடக்க போகுது ஒன்றும் தெரில. அந்த கடவுள் தான் காப்பாற்றணும், அதை நம்பிட்டு தான் கிளம்புறேன். என்னென்ன பிரச்சனை, என்னென்ன நல்லது, என்னென்ன கெட்டதுன்றது போக தான் தெரியும். ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துக்குவோம். எதாக இருந்தாலும் கடவுளை கும்பிட்டுட்டு நம்ம பாட்டில் போவோம், எல்லாமே நன்மையே நடக்கும். சனிக்கிழமை காலைல 5 மணிக்கு எழுந்திரிச்சாச்சு. காலையில் இன்றைக்கி 6:50க்கு ட்ரெயின் கிளம்பணும் டக்குன்னு. சின்ன வார்ம் அப், ஒர்க் அவுட், கார்டியோ போட்டுட்டு அப்படியே கிளம்புறது தான். மீன் நண்பர்களே, டாடா பாய் பாய். உங்களை நாளை மறுநாள் சந்திக்கிறேன். மணி 6 மணி ஆச்சு, கிளம்பியாச்சு, ரெடியாகிடுச்சு. ட்ரெயின் போய் ஏறி கிளம்ப வேண்டியதான். வாங்க போகலாம். ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் வந்தாச்சு, அப்படியே கிளம்புவோம். ரயில்வே ஸ்டேஷனுக்கு கரெக்டாக டைமுக்கு வந்துட்டேங்க. ஸோ ட்ரெயினும் சொன்ன டயத்துக்கு கரெக்டாக வந்துருச்சு, ஒரு பிரச்சனையுமே இல்லை. ட்ரெயின் அழகாக ஏறியாச்சு. 7 மணிக்கு ட்ரெயின் எடுத்தாங்க. அப்படியே ஃபோன் நோண்டாமல் அப்படியே இயற்கையை ரசிச்சுக்கிட்டே வந்தாச்சு. மதுரை பக்கம் அப்படியே வந்தாச்சு. இறங்கினோன்னே சரியான பசி. நம்ம பேக் பண்ணி வச்சுருந்த சாப்பாடு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடல. என் வாழ்க்கையிலே தடவை இந்த மாதிரி சோலோ ட்ராவலிங் பண்ணுறேன். ரொம்ப தனியாக ஜேர்னி பண்ணுறேன். இது ரொம்ப அற்புதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு இது வரைக்கும் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறேன், இது வரைக்கும் எங்கேயுமே இந்த மாதிரி தனியாக போனது கிடையாது. ஆனால் இந்த வாட்டி தனியாக ஆகும்போது புது விஷயம்லாம் கற்றுக்கிற மாதிரி இருக்குது. நிறையா பார்க்குறோம், நிறையா என்ஜாய் பண்ணுறோம். ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஃபஸ்ட்டு மேரத்தான், அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ட்ராவலிங், இது ரொம்ப அற்புதமாக இருக்குது. கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் கொஞ்சம் நிறைய அனுபவங்களும் இருக்குது. போக வாழ்க்கையில் இன்னும் நிறைய இம்ப்ரூவ் பண்ண நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறையா கற்றுக்கணும், நிறையா உழைக்கணும், நிறையா அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி வெளியே வாங்க. உங்கள் வாழ்க்கையை உணரக்கூடிய சுச்சுவேஷன்லாம் எப்போ வருதுன்னா இந்த மாதிரி சோலோ ட்ராவலிங்கில் தான் வரும். அதனால் நிறைய சோலோ ட்ராவலிங் பண்ணுங்கள், நல்ல இடத்துக்கு போங்க, நிறைய விஷயங்களை கற்றுக்கோங்க. நான் இனிமேல் கற்றுக்க போகிறேன். நானும் அப்படிலாம் ரொம்ப நாளாக பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எங்கேயாவது தனியாக ட்ராவல் பண்ணுவோம், வாரம் எங்கேயாவது போயிடுவோம் அப்படின்னு கணக்கு பிளான் போடுறது. ஆனால் ஒன்றும் லாய்க்கு இல்லை. அப்படியே ஒரு வழியாக மேரத்தான் மூலியமாக நம்ம தனியாக வர வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தனியாகன்றது இது கஷ்டம், சாபம் கிடையாது. இது ஒரு வளம்னு சொல்லலாம். சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. தனியாக போது சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்க முடியும். அது எனக்கே இப்போ தான் புரியுது. நான் பேசுவேன் ஃபஸ்ட் டைம் நானே ஓவராக ஆகி விட்றேன். சரிங்களா, நான் ட்ராவல் பண்ணுங்கள், சோலோ ட்ராவல் நிறைய கற்றுக்கோங்க. வாழ்க்கை போக எல்லாம் மேலே ஏறிக்கிட்டே போவேன் இனிமேல். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ இந்த ஒரு வீடியோ வைரல் ஆச்சு பார்த்தீங்களா, ஒரு பெண் குயின். அந்த பெண் குயினோட மைண்ட் செட் தான் வருது. நானும் பெரிய இவன் தான்டான்னு தோணுது. சர்வைவல், அஜித் சாரோட சர்வைவல் அந்த மாதிரி தான் இருக்குது. வாழ்க்கையில் மேல் படியில் ஏறிட்டு போகணுன்னு நானும் முயற்சி பண்ணுறேன். தொடர்ந்து பாடுவோம். வாங்க அடுத்தடுத்து பார்ப்போம். இந்த வீடியோ பேசி முடிச்சு எனக்கு போர் அடிக்குன்னு சொல்லிட்டு புக்கு படிக்க ஆரம்பிச்சேன், ஃபோன் நோண்டாமல்.
அங்கே உட்காந்துருக்காங்களே ஒரு தெலுங்கு ஃபேமிலி, அவங்களோட சூப்பராக இங்கிலீஷ் பேசுனேன். எனக்கே என்னை பார்த்தா சிரிப்பு ஆச்சரியமாக இருந்துச்சு. நல்லா தான் இங்கிலீஷ் பேசினேன். ட்ரெயின் 500 மீட்டரில் வர்றது தெரியாமல் டீயை வாங்கிட்டு அவசரமாக குடிச்சிட்டு ட்ரெயின் ஏறியாச்சு. அப்படியே ட்ரெயின் ஒரு 12 ரூபாய்க்கு எடுத்துட்டாங்க. அப்புறம் மதுரையிலேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் இருந்துச்சு. அப்புறம் நம்ம திண்டுக்கல் வர வழியில் அப்படியே சாப்பிட்டுட்டு ஒரு நல்ல இடத்த பிடிச்சிட்டு பேக்கு சேஃப்டி வச்சு படுத்து தூங்கிட்டேன். அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு சாயங்காலம் கடல மிட்டாய் சாப்பிட்டு அப்படியே கோயம்புத்தூருக்கு வந்துட்டேன். கோயம்புத்தூருக்கு வந்தோன்னே கோயம்புத்தூர் அழகாக ரசிச்சுட்டு கோயம்புத்தூர் மக்களை வணக்கம் இப்படி போட்டு இறங்கணும். பிள்ளையாரப்பா போய் சாமி கும்பிட்டுட்டு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து காந்திபுரத்துக்கு பஸ் ஏறிட்டு அங்கேருந்து எங்கள் பெரியப்பா பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. அப்படியே கணபதியில் போய் நைட்டு தங்குவோம்னு சொல்லிட்டு பிளான். அதுக்கப்புறம் சரிங்கன்னா காந்திபுரத்தில் சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு இப்போ என்னன்னு தெரியல காஃபிக்கு அடிமை ஆகிட்டேன். அப்படியே கணபதிக்கு கிளம்பி போய் நைட்டு ரெஸ்ட் எடுத்தாச்சு. காலையில் 1:30 மணிக்கு எந்திரிக்கணும்னு சொல்லிட்டு கரெக்டாக 1:30 மணிக்கு அலாரம் வச்சோன்னு எந்திரிச்சிட்டேன். நைட்டு ஒரு 11 மணிக்கு தூக்கமே வரல. நாளைக்கு ஃபஸ்ட்டு மேரத்தான் கலந்துக்க போதும் அப்படி இப்படின்னு ஓவர் திங்கிங் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் போட்டுட்டு அப்படியே கிடந்தேன். அதனால் ரொம்ப நேரம் தூக்கம் வரல. கரெக்டாக காலையில் எந்திரிச்சு கிளம்ப ஆரம்பிச்சேன். வார்ம் அப் பண்ணிவிட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தேன். 2:30 மணி சரியான குளிரில் போய் பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு அப்படியே நான் போய் கிளம்ப ஆரம்பிச்சேன். எங்கள் அண்ணன் காலைல இறக்கி விட்டாங்க காந்திபுரத்தில். அங்கே போய் ஒரு டீ அடிச்சுட்டு வேன் காலேஜ் வந்து இப்போ வந்துட்டாங்க 3 மணிக்கு. சரின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வேன் வந்தோடனே அப்படியே காலேஜ் கிளம்பி வந்தாச்சு. ட்ராவலிங்கில் தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சரின்னு சொன்னேன் வந்தோடனே நம்ம கேட்டகரி பி, அதாவது 10 கிலோமீட்டருக்கு மேலே ஓடுறோம். நமக்கு பிப் நம்பர்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி வாங்கியாச்சு. அதோட டிஷர்ட்டை கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த டிஷர்ட்டில் பிப் நம்பர் குத்துறதே பெரிய பாடாக போயிடுச்சு. இந்தியன் ஃபிளாக் நான் கடையில் வாங்கிட்டு வந்தேன். அதை எடுத்து அழகாக குத்திட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இனிமேல் நான் எனக்காண்டி மட்டும் ஓட போகிறது இல்லை, என் நாட்டுக்காண்டி தான் ஓட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷன் டிசிப்ளின் காலையிலே போட்டு இப்படி நம்ம 3 வாழைப்பழம் வச்சிருந்தாரு. 2 வாழைப்பழத்தை சாப்பிட்டு அப்புறம் 1 சாப்பிடுன்னு சொல்லிட்டு வச்சிருந்த பாக்கெட்டில் அது எங்கேயும் விழுந்துச்சு. சரி போனால் போது நம்ம ஒரு பிஸ்கெட் பாக்கெட் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஒரு 5 மணிக்கு போல் பிஸ்கெட்டை சாப்பிட்டு அப்படியே நம்ம பாயிண்ட்டுக்கு ரீச் ஆயாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 பேத்துக்கு மேலே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பேர் இருந்தாங்க. ஆனால் இந்த மஞ்சள் கலர் டிஷர்ட் வந்து நல்லா தாங்க இருந்துச்சு. என் பொங்கல் சட்டை கலரு. ஆனால் எல்லாருமே மஞ்சள் கலரில் ஜெகஜோதியாக மின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜம்போஸ் டான்ஸ் செஷன் இந்த வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாட்டுப்புற கலர் தான் இருந்துச்சு. அதுவும் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீஃப் கெஸ்ட் வராங்கன்னு சொல்லியிருந்தாங்க. எங்கடா யாருமே காணாமல் பார்த்தா அப்புறம் சார் வந்து நம்ம கலர் டிஷர்ட் போட்டிருக்காரு. அப்போ தான் இருந்துச்சு சார் மேரத்தானில் கலந்துக்க போகிறாங்கன்னு. டாக்டர் சைலேந்திர பாபு சார் தான், ஐபிஎஸ் சார் தான் வந்து நம்ம சீஃப் கெஸ்ட்டு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சார் வந்து ரொம்ப நல்லா பேசினாங்க. சார் நேரில் பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். சார் எனக்கு ரொம்பவே பெஸ்ட்னலாக பிடிச்சிருந்துச்சு. அப்போ தான் சார் ஃப்ளாக் ஆஃப் பண்ணி மேரத்தானை ஸ்டார்ட் பண்ணி வச்சிட்டாங்க. அப்போ நம்மளும் ஓட ஆரம்பிச்சாச்சு. மெதுவாக போனேன். அப்போ பார்த்தீங்கன்னா பாட்டு போட்டுட்டு நம்ம ஓடிக்கிட்டு இருந்தால் திடீர்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் மொட்டை ஆளாக இருக்காங்க. எல்லோரும் என்னென்னா பயங்கரமாக ஓடுறாங்க. நம்ம நல்லா இப்படி ஓடிட்டு இருக்கோமோன்னு பார்த்தேன். ஒரு மோட்டிவேஷனை போட்டு நீயே ஓடி நீ தான் வழின்னு பாட்டை பாடிக்கிட்டே அப்படியே போய் ஓடிட்டேன். மேரத்தானில் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே சூப்பராக ரன் பண்ணாங்க. எல்லாருமே ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த மாதிரி மேரத்தானில் வைக்கிறது எல்லாத்துக்குமே ஒரு அவேர்னஸ் தாங்க. ரன்னிங்னா எவ்வளோ முக்கியன்றது எல்லாத்துக்குமே தெரிய வரும். அப்போ ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம சார் வந்து எல்லாத்துக்கும் ப்ரைஸ் கொடுத்தாங்க. அப்புறம் சார் கிளம்பிட்டாங்க. அப்புறம் வந்து எல்லாருமே போய் சாரோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நம்மளும் போய் பக்கத்தில் ஃபோட்டோ எடுக்க முடியும்னு பார்த்தேன். கடைசியில் போய் கஷ்டப்பட்டு ஒரு தலையாக ஃபோட்டோ எடுத்துட்டேன். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறேன்னே தெரில. இங்கிட்ட நடந்துக்கிட்டு உலாவிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் தான் துணிச்சு போய் பைய எடுக்கணுமோன்னு சொல்லிட்டு போய் பேக் எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அங்கிட்டு போய் காலேஜ் வேன்லேயே போய் ஏறியாச்சு. அப்புறம் வந்து காந்திபுரத்தில் இறக்கி விட்டாங்க. அங்கே வந்து ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு காஃபியை மறுபடியும் ஆர்டர் போட்டு குடித்தாங்க. என்னன்னு தெரிலங்க, இப்போ 2 நாளாக காஃபி பைத்தியம் ஆகிட்டேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இந்த காஃபி. சாப்பிட்ட உடனே சாப்பிட்றதுக்கு நமக்கு சாப்பாடு கொடுத்த ஆனந்தாஸுக்கு நன்றி. கோயம்புத்தூருக்கு டாட்டா பாய் பாய் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. காந்திபுரத்துலேருந்து அப்படியே நம்ம உட்காண்டதுக்கு பஸ் ஏறி அப்படியே நம்ம அங்கேருந்து பழனி பஸ் ஏறியாச்சு. பழனிலேருந்து அங்கே பஸ் மாறி போகணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி தைப்பூசமில் பழனி முதல் எனக்கு அரோகரா சொல்லிவிட்டு அப்படியே நம்ம அங்கேருந்து கிளம்பியாச்சு. பழனி வந்து அங்கேருந்து பஸ் மாறி அப்படியே கிளம்பி திண்டுக்கலுக்கு வந்தாச்சு. நைட் ஆயிடுச்சு. இனிமேல் எங்கிட்ட ட்ராவல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து தங்கியாச்சு. இங்கே வந்து என் தம்பிக்காரன் எனக்கு செஸ்ஸில் தோக்கடிச்சு. அவன் பார்க்க குட்டியாக இருந்தாலும் அவனும் பெரிய ஆள் தான். செஸ்லன்றதை நிறுத்தி காட்டிட்டாங்க. தோத்த கையோட அப்படியே நம்ம போய் தூக்கத்தை போட்டாச்சு. என்னன்னு தெரியல, இடது கை மரத்து போனோமா ரொம்ப நேரம் ஆக்டிவ்லே இல்லை. அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணி சரி பண்ணேன். காலையில் ஒரு காஃபி போட்டு கொடுத்தாங்க. அதை குடிச்சிட்டு அப்படியே வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம கிளம்பியாச்சு ஊருக்கு, ராம்நாட்டுக்கு தான். திண்டுக்கலுக்கு டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு அப்படியே நம்ம கிளம்பியாச்சு. அப்போ போகிற வழியில் ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம வந்து 2 தோசை சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஒரு வழியாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. இந்த ட்ராவல் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. வாழ்க்கையில் எக்ஸ்பீரியன்ஸ் தான் முக்கியம். நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துச்சு, சின்ன கெட்ட விஷயங்கள் நடந்துச்சு. எல்லாத்தையும் நல்லா அனுபவிச்சாச்சு. எப்பயுமே வாழ்க்கையில் அனுபவம் தானே முக்கியம். அனுபவம் போக போக நம்மளை ஒரு நல்ல மனிதனை மாற்றோம். நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் அனுபவம் மூலியமாக. சரி சொல்லிட்டு இந்த பயணம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. என் ஃபஸ்ட்டு நான் தனியாக வாழ்க்கையில் பயணம் பண்ணியிருக்கேன். தனியாக பார்த்தீங்கன்னா மேரத்தானில் கலந்துருக்கேன். அது 10 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் டாக்டர் சி சைலேந்திர பாபு சாரை சந்திச்சிருக்கேன்.
நிறைய அனுபவங்கள் எனக்கு கிடச்சிருக்கு. இதுலேருந்து நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இன்னும் நிறைய அனுபவங்களை கற்றுக்குவேன். வாழ்க்கையில் என்றைக்கும் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கணும். நன்றி, வணக்கம்.